குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய டிசம்பர் மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதுக்குண்டான பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதுன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்ம ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, ராசிக்கு 4ஆம் இடமான ஆரோக்கியஸ்தானம், படிப்பு, தாயாரை சொல்லக்கூடியது, வண்டி வாகனம் வீடு சொத்து சொகத்தை சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் புதன், சூரியன் இருக்கிறாங்க. ராசி அதிபதியே அங்கே தான் இருக்கிறாரு. 2வது புதன் 2-11 அதிபதி. புதன் வக்ரமாக இருக்குது அந்த மாத துவக்கத்தில். ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான், ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன், குருவோட வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரனோட வீட்டில் குரு பகவானும் இருக்கிறதுனால குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான், கண்டக சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் சிம்மத்திற்கு இருக்குது. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாத துவக்கத்தில் அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அப்படிங்கிற விஷயத்த ஞாபகப்படுத்துகிற மீண்டும். ராசிக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அயனசயன போக விரயஸ்தானத்தில் செவ்வாய், உங்களுடைய ராசிக்கு எல்லா விதத்திலையும் நன்மையை செய்யக்கூடிய கிரகம், யோகத்தை செய்யக்கூடிய கிரகம், ஒரு கேந்திர ஒரு திரிகோணத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைகிறது. மறைஞ்சாலும் பரவாயில்ல, அங்கே நீசமாகிறது ஒரு சின்ன நெகட்டிவ் தான் சிம்மத்துக்கு. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். நோய், எதிரி, கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு 3-10 அதிபதியான சுக்கிர பகவான் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது தொழில் ரீதியான விஷயங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் தராது. ஆனால் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பொருளாதார அமைப்புகளுக்கும் சாதகமான ஒரு சூழ்நிலை தான். இருந்தாலும் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது. என்ன ஏதுங்கிறது டீட்டெயில் தான் நம்ம பார்க்கலாம். 6/12/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் 4-9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வக்ரம் அடைகிறாரு. செவ்வாய் ஆல்ரெடி நீசம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஆனா அந்த நீச்ச செவ்வாய் இப்ப வக்ரம் அடைகிறதுனால நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்குது. சரிங்களா? அப்போ 4ஆம் அதிபதி பலம் அடைகிறாரு, 9ஆம் அதிபதியும் பலம் அடைகிறார், 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல பலம் அடையுது. ஸோ இதனால என்னென்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏதோ நீச்ச கிரகம் வக்ரமான உச்ச பலனை தரும் அப்படிங்கிற ஒரு பலன் உண்டு, ஒரு அமைப்பு. ஸோ அதன் அடிப்படையில் 4-9 ரெண்டுமே பலம் அடையுது. அடுத்ததா 15/12/2024 அன்னைக்கு புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. புதன் வக்ர நிவர்த்தி அடையுது. உங்களுடைய ராசிக்கு 2-11 அதிபதி, எல்லா விதத்திலையும் நன்மையை தரக்கூடிய கிரகம். 2-11 அதிபதி அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் 4ஆம் இடத்துல. ஸோ புதாதித்ய யோகம் அப்படிங்கிறது ஆல்ரெடி அங்கே இருக்கு. இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால ஒரு நல்ல விஷயம்தான். 11ஆம் அதிபதி நாள்லையும் 2ஆம் அதிபதி நாள்லையும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான சைன். அடுத்ததா 16ஆம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி. இதுவும் ஒரு நல்ல பயிற்சி தான். ராசியாதிபதி திரிகோண கேந்திரம் ஏறுறது நல்லது. இப்போ திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய
தனுசு ராசிக்குள்ள உங்களோட ராசி அதிபதி வருது. வெல் அண்ட் குட். 28ஆம் தேதி டிசம்பர் மாதம், இந்த மாத இறுதியில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான கும்ப ராசிக்குள்ள சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். ஸோ மாத கடைசியில் நடக்குது, ஜனவரியில் தான் ரிஃப்ளெக்ட் பண்ண போகுது, அதை அப்போ பார்த்துக்கிடலாம். ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இப்போ ஒவ்வொரு கிரகமாக பலன் பார்த்துட்டு வரலாம். முதல்ல சுக்கிர பகவான். நீங்கள் சுயதொழில் செஞ்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, ஒர்க்லோடு இந்த மாதம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒர்க்லோடு எப்படி அதிகமாகுது அப்படின்னா, உங்களுடைய வளர்ச்சிக்காக ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யணுங்கிற ஆர்வத்தை முதல்ல அந்த சுக்கிரன் தருவார். அதை செய்யவும் வைப்பார். அதனால ஒர்க்லோடு அதிகமாகும். இந்த ஒர்க்லோடு அதிகமாகிறது உங்களுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கான தவிர உங்களை கீழே தள்ளுறதுக்கு கிடையாது அப்படிங்கிறத 100% நம்புங்க. சுயதொழில் பண்ணால் மெட்டீரியல் வாங்க, பிடிக்க, வாடிக்கையாளர் இழுக்க, இல்லை லேபர் பத்தாமல் போயிடும். நம்ம இறங்கி வேலை செய்கிற மாதிரி இருக்கும். மெட்டீரியலு கம்மியாக போனால், அதே போல் அந்த வேலையில் உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் உதவி நாடுவோம் இல்லையா? ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒன்று செய்யணும், அதுக்காக ஒருத்தரோட உதவியை நாடுவோம். இது சகஜமான ஒரு அமைப்பு தான். ஸோ அந்த உதவி எப்போதுமே கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்துட்டு இருந்த உதவிகள் கூட, அந்த மேன் பவர் சப்போர்ட் கூட இந்த காலகட்டம் கிடைக்காம கொஞ்சம் அப்படியே நம்மளை ஆட்டம் காட்டும். இந்த 6ஆம் இடத்து சுக்கிரன் செய்யக்கூடிய வேலை இது. ஸோ இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். மற்றபடி 6ல் சுக்கிரன் இருந்தது அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் வேலைக்கு ஆள் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க, வேலைக்கு ஆள் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு ஃபீமேல் எம்ப்ளாயி வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சரியான, உங்கள் மனதிற்கு பிடித்தமான உங்களுடைய வேலைகளை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஃபீமேல் எம்ப்ளாயி இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வயது முதிர்ந்த நபர்களாக இருக்கீங்க, இல்லை ஒரு 40+ இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு யூரினல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் காது மூக்கு தொண்டை அடைச்சல், சளி நல்லா கட்டிக்கிறது, தும்பல் வந்துக்கிட்டே இருக்கிறது. அதாவது தும்பல் வந்துக்கிட்டே இருக்குன்னா ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாதுங்க, அந்த மாதிரி அப்படி ஒரு ரண வேதனையை கொடுக்கும் அது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது 6ஆம் இடத்து சுக்கிர பகவான். அடுத்ததா இன்னும் ஸ்ட்ராங்கராக ஒரு சில விஷயங்கள் சொல்ல போனோம்னா, இந்த உடல்நல தொந்தரவுகளோ, அந்த இஎன்டி பிரச்சனைகள், காது மூக்கு தொண்டை, ப்ரீத்திங் பிரச்சனை வர்றது, யூரினல் இன்ஃபெக்ஷன் வர்றது எல்லாமே ரொம்ப நாளைக்கு நீடிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சில நேரங்களில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களால் தேவையற்ற சண்டை சங்கடங்கள் வந்து சேரும். தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு கடன் உதவிகள் வேணும்னு நினச்சிருக்கிறீங்க, லோன் போடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு, அதாவது ஃபாரின் எனக்கு வேலை கிடைக்கணும் சார், அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், பணம் கட்டணும், அதுக்காக லோன் ட்ரை பண்ணுறேன், பர்சனல் லோன் ட்ரை பண்ணுறேன், கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காலகட்டம் தொழிலில் முன்னேற்றம் பண்ணணும், தொழில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுக்காக லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், தொழில் டெவலப்மெண்ட்டுக்காக பிஸ்னஸ் லோன் எனக்கு கிடைக்குமா சார்னா கிடைக்கும். அதுக்குண்டான முயற்சிகளை அதிகமாக செய்யணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சுக்கிரன் இருக்கிறது சனி வீடு. இப்போ சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, முழுக்க உழைப்பு, அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் செய்வார். அப்போ எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பெனிஃபிட் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு. ரைட்டா? ஓகே. அதே போல் திருமண வாழ்க்கையில் உங்களுடைய இளைய சகோதரம் அல்லது உங்களுடைய மாமனார், இந்த 2 உறவுகளும் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுடைய திருமண வாழ்க்கையில் தேவையற்ற பஞ்சாயத்தை ஏற்படுத்துவது, கணவன் மனைவிக்குள்ள தொந்தரவு கொடுக்குது. அக்கம் பக்கத்தினர் பேசுகிற விஷயங்களை கணவன் மனைவி 2 பேர் டிஸ்கஸ் பண்ணாதீங்க.
அக்கம் பக்கத்தினரோ இல்லை உங்கள் இளைய சகோதரமோ அல்லது உங்களுடைய மாமனாரோ சொல்லக்கூடிய விஷயங்களை வீட்டில் பேசுகிறதுனால தேவையற்ற மன அழுத்தம், சங்கடம், சலிப்புகள் வந்தே தீரும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. மைண்டை நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த விஷயங்களை கேளுங்க. ஓகே. சில நேரங்களில் அத்தை, அக்கா, சித்தி, அண்ணி இந்த மாதிரி உறவுகள் உங்களுக்கு எதிரிகளாக மாறுவார்கள். இல்லை அவங்க உங்கள் பேரில் கடன் வாங்கி கொடு, உங்கள் பேரில் வாங்கி கொடு, நான் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களோட நம்மளை அணுகுவாங்க. ஆக்சுவலாக அவங்களால அந்த வேலையை அவங்களே செய்ய முடியும், ஆனால் செய்ய மாட்டாங்க, நம்மளை செய்ய சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்கள், தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் வரும், கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. மற்றபடி பொருளாதார ரீதியான விஷயங்களுக்கோ, வேலைக்கோ, தொழிலுக்கோ ஒர்க்லோடு மட்டும்தான் அதிகரிக்கும். ஆனால் அதற்குண்டான பெனிஃபிட், பலன் நல்லபடியாக இருக்கும். நல்லா டெவலப் ஆக முடியும். டெவலப் ஆக்கி விட்டுட்டு தான் அந்த சுக்கிரன் நகர்வார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்ததாக பாருங்க, 6/12/2024 அன்னைக்கு இந்த செவ்வாய் வக்ரம் அடையுது. 5ஆம் அதிபதி 12ல். சார், குழந்தைங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்காங்க சார், வெளியூர் போகணும், படிப்புக்கோ வேலைக்கோ ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் நடக்கவே இல்லை. அது எப்போதான் எனக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த செவ்வாய் வக்ரமாக இல்லையா, அந்த காலகட்டம் முயற்சி பண்ணுங்க. இது லாங் டைம் செவ்வாய் அங்கே வக்ரமாக இருக்கிறாருங்க, ரொம்ப நாளைக்கு அங்கே வக்ரமாக இருக்கிறார். மறுபடியும் வக்ரமாகி வக்ர பயிற்சியாகி மிதுனத்துக்கு போனாலும் எகைன் மறுபடியும் கடகத்துக்கு வருவார். ஸோ இது லாங் டைம் இருக்குது. இந்த பீரியடை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைங்க வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தும். எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா அது 5க்கு 8ஆம் இடம். 5க்கு 5 கூடிய 8ல் மறையிறாரு, 12 கூடிய 8ல் மறையிறாரு, வக்ரமாகுது. அப்போது ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் வக்ரம் அடைகிறார், நீச்ச வக்ரமாகுது. அப்படிங்கும்போது அது நல்ல பலனை கொடுத்துரும். ஸோ ட்ரை பண்ணலாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பயம் இனிமேல் இருக்காது. ஆல்ரெடி கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிடுப்பீங்க. இன்னமும் அது ஸ்ட்ராங்கராக மனசுக்குள்ளே பதிவு. நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, எதனாலும் நம்ம பார்த்துக்கலாம். இன்னும் அந்த டைம் டேக்கிங் இருக்குது. இன்னும் நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும். நம்மளால் உடம்புல பெரிய பாதிப்புகள் ஏதும் இல்லை அப்படிங்கிறத மனசு முழுசாக நம்பும் இந்த காலகட்டம். தொழிலில் முதல்ல இருந்து வந்த அலைச்சல் அளவுக்கு இனிமேல் இருக்காது. சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அலைச்சல் இருக்கும். வேலைக்காக சொந்த ஊரை விட்டு, சொந்த ஏரியா விட்டு, சொந்த வீட்டை விட்டு வெளியில் போய் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். அதை நம்ம சமாளித்து தான் ஆகணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சமாளிக்கணும். உங்களுடைய வளர்ச்சி வேணும்னா நீங்கள் வெளியில் போய் தான் ஆகணும்னா போய் தான் ஆகணும். ஓகே. சில நேரங்களில் தாயாருக்கும் தந்தையாருக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில நேரங்களில் தாயாருக்கும் தந்தையாருக்கும் மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும். ஆனால் இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள அந்த எதுக்காக ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்களோ அந்த பிரச்சனையிலிருந்து அவங்கள ஓவர் கம் பண்ணி கொண்டு வரலாம். அது கேரண்டி. இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு மேலே ஓவர் கம் பண்ணி கண்டிப்பாக கொண்டு வர முடியும். எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு ஒர்க்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் மாற்றம் இல்லை. அடுத்ததாக 15/12/2024 புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார். 4ஆம் இடத்துல புதன் இருக்கிறது நல்ல விஷயம்தான். 2 கூடிய ஒரு நாளில் பேச்சில் உங்களோட திறமை வெளிப்படும். நல்லபடியாக எல்லா விஷயங்களையும் கொண்டு போவீங்க. குடும்ப விருத்தியாகிறதுக்கு உண்டான வழிகள் என்னமோ செய்வீங்க. குடும்பத்தில் யாராவதுக்கு குழந்தை பிறப்பு ஏற்படுறதுக்கோ இல்லை புதுசாக ஒரு உயிரினுடைய ஒரு உறவு வருகை தரக்கூடிய ஒரு சூழலோ உண்டாயிருக்கும் இந்த காலகட்டம். முதல் 15 நாள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, எனக்கு தான் எல்லாமே தெரியுமாக்கும், நான் என்ன முடிவு எடுத்தாலும் அது சக்ஸஸ் கொடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு தலைகணம், ஒரு கர்வம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்திருக்கும். நான் 11 கூடிய ஒரு நாள் இல்லையா, எந்த எஃபர்ட் போட்டாலும் கடைசியில் ஜெயிச்சிருவீங்க இந்த மாதம். அது சிம்மத்துக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் 11 கூடிய நாளில் புதன் நாளில் இருக்கிறது. ஏன்னா தன்னுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியிலே இருக்கிறார். ஓகே. இப்போ அந்த புதன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வக்ர நிவர்த்தி அடையுது. இப்போவும் உங்களுடைய பிளான்ஸ் கண்டிப்பாக ஜெயிக்கும். மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஆனால் அந்த நான் பிளான் பண்ணுங்கிறது நடந்தது அப்படின்ற அந்த தன் மிதப்பு அப்படிங்கிறது, தலைகணம் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. கிளியர் ஆகிடுவீங்க. குழந்தைங்க நல்லா படிக்கும். உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். அடுத்ததான் உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார் 16ஆம் தேதி. 16 டிசம்பர் 16க்கு மேலே யார் என்ன சொன்னாலும்
யார் என்ன பண்ணாலும் உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை முழுமையாக பூரணமாக தெளிவாக செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்குள்ளே வந்துடுவீங்க. எதை பற்றியும் யாரை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. மன நிம்மதி, சந்தோஷம்தான் முக்கியம் அப்படிங்கிறத நினைப்பீங்க. குழந்தைங்க மேலே பாசம் அதிகமாகும். தாயாருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். தாயாருக்கு நல்ல வருமானம் உண்டாகும். நிறைய சொல்லிட்டு போகலாம். ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது அதில். ஸோ இத்தனை விஷயங்கள் நன்மைகள் இருக்குது இந்த மாதம். ஸோ நிறைய நெகட்டிவ்களும் கொஞ்சம் சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை நாள் போய் 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. முருகனுக்கு அரளிப்பூ வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் வெற்றிகரமான மாதமாக உங்களுக்கு மாறும். மேலும் நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.